பாண்டியர்களை நாயக்கர்கள் அழித்தார்கள் என்று சொல்கிறீர்கள். நாயக்கர்கள் கொடுத்த மண்டகப்படியை கொண்டாடுவது ஏன்? பல்லர்கள் போரை தொழிலாக கொண்டதற்கு ஏதாவது ஒரு கல்வெட்டு, ஒரு செப்பேடு, ஒரு சுவடி உண்டா? வளரி, வாள், வேல் ஆகியவை இன்னும் வழிபாட்டில் உள்ளன. அப்படி எந்த பல்லர்கள் வீட்டில் பாரம்பரிய ஆயுத வணக்கம் உள்ளது? பல்லருக்கான பல்லுப்பாடல்கள் பல்லர்களை என்னவென்று குறிப்பிடுகின்றன? ஆளும் வர்க்கமாக பல்லரை பாடும் பாடல்களை தயவு செய்து பட்டியலிட முடியுமா? பல்லர்கள் தங்களை வேளாளர்கள் என்பதற்கு ஏதாவது ஒரேயொரு கல்வெட்டு, செப்பு பட்டயம், ஓலைச்சுவடி ஏதும் காட்ட முடியுமா? பாண்டியர்கள் சந்திரகுலம். எந்த பல்லருக்கு சந்திரகுலம் என்று சான்று இருக்கிறது? நீ பாண்டியன் என்பதற்கு ஆதாரம் கேட்டால் கோவலன் பொட்டல் என்ற சுடுகாட்டை கைகாட்டுகிறாய் ஏன்? நாயக்கரால் வீழ்த்தப்பட்டோம் என்கிறீர்கள். எந்த இடத்தில் நடந்த போரில் உங்களை வீழ்த்தினார்கள்? போர் நடந்த காலம், இடம், சான்றுகள் எதுவும் இல்லையா? மன்னர் பரம்பரை என்றால் எந்த அரண்மனையில் வசித்து வந்தீர்கள்? அவை தற்போது எங்கே? அரண்மனை வாரிசுகள் எங்கே? தமிழ் மொழியின் முதல் நூல் அகத்தியர் எழுதிய நூலிலும் அடுத்து அவர் சீடர் எழுதிய தொல்காப்பிய நூலிலும் உங்களை காண முடியவில்லையே ஏன்? பாண்டியர் வம்சம் நாங்கள் என கூறுகிறீர்கள். பாண்டியர்கள் சந்திரகுலம், நீங்கள் இந்திரகுலம் என்கிறீர்கள். நீங்கள் எப்படி பாண்டியர்கள் ஆக முடியும்? தேவேந்திரனை பாண்டியன் மழை பெய்யவில்லை என்று மேகத்தோடு சிறைபிடித்தான். அப்போது எந்த பல்லர்களும் இந்திரனுக்கு துணை நிற்கவில்லையே ஏன்? பல்லர், மல்லர் என கூறிக்கொள்ளும் நீங்கள் ஒரு மன்னர் பெயர் கூட பல்லர், மல்லர் என்று வரவில்லை என்பதை சிந்தித்துள்ளீர்களா? பாண்டியர் நாங்கள்னு இப்போ சொல்றீங்க. 1996 கலவரத்தில் பாண்டியன் போக்குவரத்து கழகத்தை ஏன் எதிர்த்தீர்கள்? பாண்டியன் பெயரை ஏன் தார் ஊற்றி அழித்தீர்கள்? பல்லர்தான் பாண்டியர் என்ற கொல்லம் தீர்ப்பு நகல் எங்கே? வழக்கு எண் என்ன? வழக்கு நடந்த ஆண்டு எப்போது? இப்போது இருக்கும் தலைமுறைக்கு முந்தைய தலைமுறைகளில் பாண்டியன் என்ற பெயரை உங்கள் முன்னோர்கள் ஏன் சேர்க்கவில்லை? சட்டமேதை அம்பேத்கர் பட்டியலினத்திற்குள் பல்லர்களை இணைத்ததன் காரணம் என்ன? அது தவறென்றால் நீங்கள் அம்பேத்கரின் கருத்தியலை எதிர்ப்பது அவரை எதிர்ப்பதற்கு சமமாகாதா? உங்கள் சமுதாயத்தை தூக்கி நிறுத்தும் தலைவர்கள் பாண்டிய தலைநகரில் தேர்தல்களில் நிற்பார்களா? அதுகூட வேண்டாம், பட்டியலினத்திற்கு ஒதுக்காத பொது தொகுதிகளில் போட்டியிடுவார்களா? ஒருபுறம் பட்டியலின சலுகைகளை பெற்றுக்கொண்டு மறுபுறம் நாங்கள் பட்டியலினம் இல்லை, எங்களை வெளியேற்றுங்கள் என பொய்யுரைப்பது ஏன்? தேவேந்திரகுல வேளாளர்கள் என பெயரை மாற்றி அரசனை வாங்கியது ஏன்?